சென்னை மயிலாப்பூர் தொகுதியில் வருகிற சட்டமன்ற தேர்தல் 2026இல் அந்த தொகுதி மக்கள் எதிர்பார்க்கும் வேட்பாளர்கள் யார், அவர்களின் பின்னணி என்ன என்பதை தற்போது பார்க்கலாம். திமுகவில் தற்போதைய சட்டமன்ற உறுப்பினர் வேலு, மாமன்ற உறுப்பினர் ரேவதி ஆகியோரில் ஒருவர் போட்டியிடலாம் என கட்சியினர் எதிர்பார்க்கின்றனர். காங்கிரஸ் கட்சியை பொறுத்தவரை சிறுபான்மை மாநில ஒருங்கிணைப்பாளர் ஸ்டீபன் அல்லது தென்சென்னை மாவட்ட கிழக்கு காங்கிரஸ் கமிட்டியின் மாவட்ட துணைத் தலைவராக இருந்த அசோக்குமார் போட்டியிடலாம் என கூறப்படுகிறது. அதிமுகவை பொறுத்தவரை முன்னாள் அமைச்சரும் மகளிர் அணி செயலாளருமான ப. வளர்மதி, அதேபோல் கழக இலக்கிய அணி செயலாளர் எஸ். வைகை செல்வன் மற்றும் செய்தி தொடர்பாளரும் தகவல் தொழில்நுட்ப தலைவர் கோவை சத்யன் என்ற சுந்தர்ராஜன் இவர்களில் ஒருவர் போட்டியிடுவார்கள் என ஆதரவாளர்கள் மத்தியில் பேசப்பட்டு வருகிறது. பாஜகவில் மாநில துணைத் தலைவர்களாக உள்ள ஜெயபிரகாஷ் அல்லது கருநாகராஜன் ஆகியோரில் ஒருவருக்கு வாய்ப்பு வழங்கப்படும் என கட்சி வட்டாரத்தில் பேசப்படுகிறது. கவுன்சிலராக உள்ள உமா ஆனந்த் போட்டியிட வாய்ப்பிருப்பதாகவும் கூறப்படுகிறது. தாவேகாவில் சென்னை தெற்கு மாவட்ட பொருளாளர் சந்திரசேகர் அல்லது மாவட்ட செயலாளர் விஜய் தாமு போட்டியிடுவார் என அவர்களது ஆதரவாளர்கள் நம்பிக்கை தெரிவிக்கின்றனர். நாதகவை பொறுத்தவரை அருண் வேட்பாளராக அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டுள்ளார்.